கேட்டாலே பெரியவர்களுக்கு தெரியும். 7 பொண்ணு 5 பிள்ளை. இப்பெல்லாம் ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அது 12க்கும் சேர்த்து அது ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த 7 பேர் 6 பேர்ல இருந்த போது இங்க கொள்ளு தாத்தாக்கு 6 பொண்ணு இருக்கும்போது அவர் காத்தால சாப்பிட்டு உத்தியோகத்துக்கு போனோம். இலைய போட்டுருவா கொள்ளு பாட்டி, சாப்பிட்டுட்டு அவர் போயிடுவார். அவர் போன பிறகுதான் அவருடைய 6 பொண்ணும் உட்காந்துப்பா சாப்பிடுறது. சாப்பிடும் போதுதான் தெரியும் ரசத்துல உப்பே இல்லை. ரசத்துல உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பது தமிழர்கள் சொல்லிக் கொண்டு வருவது. பிரீத்தியவர்கள் சொன்னா இங்க இருப்பவர்கள்லாம் வீர தமிழர்கள். தமிழுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, தமிழுக்காக போராடுவார்கள். ஏன்னா தமிழ்ல தெரியும் உப்பில்லா பண்டம் குப்பையில். உப்பு மட்டும் இல்லைன்னா அதை நேரம் குப்பை தொட்டியில தூக்கி போடணுமா. அந்த ரசத்துல உப்பே இல்லை. இந்த 6 பொண்கள் சாப்பிடும் போது தான் தெரியுது உப்பே இல்லை. சாயங்காலம் அப்பா உத்தியோகத்திலே வந்தோடனே கேட்டாங்க, ஏன்பா ரசத்துல உப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா எங்களுக்காவது உப்பு கிடைச்சோம், இல்ல உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா ரசம் பண்ணிக்கலாம், ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னா கொள்ளுத்தாத்தா சொன்னார், நமக்கு யாராவது சாப்பாடு பண்ணி போட்டால் அது பகவத் பிரசாதம்னு நினைச்சிட்டு சாப்பிடணுமே ஒழிய உப்பு இல்லை, காரம் இல்லை, எண்ணெய் இருக்கலாம், நெய் இருக்கலாம் அப்படின்னா நம்மளே பண்றதுக்கான தகுதியை பகவான் நமக்கு கொடுக்கும். எப்போ இன்னொருத்தர் சமைச்சு நம்ம சாப்பிடுறோமோ சமைக்கக்கூடியவர் அன்னதாத்தாவை நல்லா வாழ்த்த வேண்டுமே ஒழிய பழிக்க கூடாது. நம்மளே தெரியல பண்ணாதான் தெரியும் எவ்வளவு சுமாரா அதுல உப்பு இருக்கா. உப்பே இருந்தாலும் சுமாராதான். பகவத் பிரசாதம் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது அப்படியே ஒரு செகண்ட் பகவானுக்கு ஆகுதி கொடுக்கும். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம்னு கண்ணன் கீதாச்சாரியன் கீதையில் எடுத்தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் வைஸ்வானரனாக இருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை புஜிக்கிறேன். பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராண அபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம், நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை என் வயிற்றில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ முதலில் புஜிப்பாயாக சொல்லி சாப்பிட தப்பே கண்டுபிடிக்க. இது பாசிட்டிவிட்டிங்கிறதுக்கு இதுதான். பாசிட்டிவா இருக்கணும்னா எல்லாரும் நம்ம கிட்ட பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் பாசிட்டிவிட்டி கிடையாது. நம்ம மற்றவர்கள் கிட்ட எப்படி பாசிட்டிவிட்டியா இருக்கோங்கிறதும் பாசிட்டிவிட்டி தான். எல்லாரும் நம்ம தான் ஊக்குவிக்கணும். எல்லாரும் நம்மளை பார்த்தோம் உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி சொல்றது மட்டும் பாசிட்டிவிட்டி இல்லை. நம்ம லைஃப்ல எப்படி பாசிட்டிவா இருக்கோங்கிறதும் பாசிட்டிவிட்டி தான். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கோமா, அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமா. எப்பவுமே ப்ராப்ளம் சேரா இல்லாம சொல்யூஷன் கிவரா.